இன்றைக்கு பல ரசிகர்கள் உண்டு, பல பாடல்களை ரசிக்கின்றவர்கள் உண்டு, பல பிரசங்கியார்களை ரசிக்கின்றவர்கள் உண்டு. இன்றைக்கு சபையில் பல நடிகர்களையும் ரசிக்கின்றவர்கள் உண்டு. ஆங்கிலத்தில் இந்த ஃபேன் ஐம் எ ஃபேன்றாங்க. அப்படி சொல்லாதீங்க. தமிழில் என்னுடைய மொழிபெயர்ப்பு காத்தாடி ஃபேனுக்கு. நான் நினைக்கிறேன் அது பொருத்தமான வார்த்தை தான், காத்தாடி. நான் காத்தாடி என்ன பண்ணுதுன்னா காற்றுக்கு ஆடுது. ஸோ இன்றைக்கி இந்த சைடு காற்றடிச்சுன்னா அங்கே ஆடும், அப்புறம் அங்கே காற்றடிச்சுன்னா அங்கே ஆடும், இங்கேயும் அங்கே காத்தாடிக்கிட்டே இருக்கும். நீங்களும் நானும் காத்தாடியாக அழைக்கப்படலைங்க. நாம் அவரை கனப்படுத்துவதற்காகவும் அவரை உயர்த்துவதற்காகவும் அவரை குறித்து நாம் ரசித்து அவரை புகழ்வது தான் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நீங்கள் சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது இது தாவீது ராஜாக்குள்ள இருந்த ஒரு அருமையான ஒரு சுவாபம் என்று சொல்லுவார். அவருடைய சில சங்கீதங்களை நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்லுவார், உங்களுடைய கரங்களின் கிரியை எவ்வளோ மகிமை உள்ளது. அப்படின்னா தாவீது ஏன் அப்படி எழுதுறாருன்னா, அவர் ஆண்டவருடைய செய்கைகளை ரசிக்கிறாராம். அப்படின்னா ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தோன்னு அவர் உட்கார்ந்து ரசிக்கிறார். ஆண்டவரை இப்படி போய் ஒரு அருமையாக ஒரு அற்புதத்தை செய்தீங்களே, எவ்வளோ அற்புதமான தேவன் என்று அந்த அற்புதத்தை ரசித்து ஆண்டவரை துதிக்கிறாராம். அப்படின்னா இயற்கையை பார்க்கும் பொழுது கூட, ஒருவேளை அவர் எழும்பும் பொழுது காலையில் சூரியன் அழகாக அஸ்தமிக்கிறத பார்த்து அவர் அங்கே நின்று ரசித்து, ஆண்டவரே நீங்கள் இதை சிருஷ்டிங்கல, எவ்வளோ அற்புதமான தெய்வம் என்று உடனே பாட்டு எழுத ஆரம்பிக்கிறார். இதுதாங்க, எதை பார்த்தாலும் எது நடந்தாலும் அதை ரசிக்கிறது, தேவனை ரசிக்க ஆரம்பிக்கிறேன். நீங்களும் நானும் தேவனுடைய ரசிகராய் மாறுவது அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்ம பேசக்கூடியது, புகழ் கொடுக்கிறது தேவனை குறித்தும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த எவ்வளோ நன்மைகளை குறித்து நாம் எப்பொழுதும் ரசித்து அவரை புகழ்ந்து கொண்டே இருப்பதுதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மிக ஒரு அற்புதமான ஒரு பொறுப்பும் ஒரு பாக்கியம் என்று நான் சொல்வேன். நீங்கள் யாரை பார்த்து ரசித்து மயங்கிறாதீங்க. அவர் ஒருவரே மாறாத உண்மையுள்ள நிலைத்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். ஆகையால் அவர் ஒருவரே எல்லா ஆராதனைக்கும் கனத்திற்கும் பாத்திரராயிருக்கின்றார்.